அடுத்த 3 மணி நேரத்தில் தமிழகத்தில் 30 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 30 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் மாலை 7 மணி வரை 30 மாவட்டங்கள்ல மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 17 மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மாலை 7 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல கோவை, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, மதுரை, பெரம்பலூர், சிவகங்கை, தென்காசி, தேனி, திருச்சி, திருப்பூர், வேலூர், விருதுநகர் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள்ல மாலை 7 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 13 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் 6 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டா புயல் என்பது தற்பொழுது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை அறிக்கையின் அடிப்படையில் கூறப்பட்டிருந்தாலும் வேதாரண்யம் அருகே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 350 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் என்பது நகர்ந்து வருவதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட 30 மாவட்டங்கள்ல மாலை 7 மணி வரை மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.